பொதுவாவே எப்படி நமக்கு யோகி பாபு காமெடி பார்த்தா சிரிப்பு வராதோ கூட வந்து வேலை பார்க்குறேன். அதே மாதிரி தமிழ் படங்களில் காமெடி ரொம்ப குறைஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் பண்றவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வாயிலே ஈஃபில் டவர் கட்டலாம், ஆனா நட்சத்திரத்துல கக்கூஸ் கூட கட்ட முடியாது. ஆனா அரசியல் தலைவர்கள் மட்டும் எந்த பிரஸ் மீட் எடுத்துக்கிட்டாலும் ஒரு காமெடியை அங்க பதிச்சுட்டு போவாங்க. ஏன்னா அதுதான் அரசியல் தலைவர்கள். சோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 5 அரசியல் தலைவர்கள் செம்மையா வந்து மீம் டெம்ப்ளேட் ஆகி காமெடி ஆகி ஃபேமஸ் ஆகி இந்த மாதிரி நிறைய ஆகி இப்ப அந்த ஆகிய உங்ககிட்ட வந்து கொண்டு வந்திருக்கேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது அரசியல் நையாண்டி. வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ஒரு அரசியல் தலைவருக்கு முக்கியமான ஒண்ணே மேடை பேச்சுல தப்பித்தவரை கூட ஏதாவது தப்பா பேசினா கூட பெரிய மீம் டெம்ப்ளேட் ஆகிடுவாங்க. ஆனா உதயநிதி ஸ்டாலின் இதுல செம்ம உஷாரு. அதாவது எங்க தப்பா சொல்லிட போறோம்னு சொல்லி திட்டத்தை அப்படியே மறந்த மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலி அவர் படத்துல நடிச்சதை விட இதுதான் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி நிறைய நெட்டிகன்ஸ் எல்லாம் கலாச்சிட்டு வந்தாங்க. பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், படிக்கணும் அப்படின்னு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. அடுத்த லிஸ்ட்ல நம்ம யார் பார்க்க போறோம்னா நீட் பொன்முடி. அது என்ன நீட் பொன்முடி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி நீட் வரதுக்கு முன்னாடி, அதாவது திமுக அரசு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, நீட்டை நாங்க வர விட மாட்டோம், எங்க தலைவர் பார்த்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி உத்தார விட்டுருப்பாரு. நீங்க வந்தா நீட் போயிடுமா? கண்டிப்பா போவோம் சார். எப்படி போ? அதுதான் போவோம் வைப்போம். இப்ப ஏத்துக்காதவங்க அப்ப ஏத்துப்பாங்க. அதான் ஏத்துக்க வைப்போம். எப்படி? அதான் எங்களுடைய திறமை. டெஃபினட்டா நீட் தேர்வு தளபதி தமிழக முதல்வராக வந்தா நடக்காது. டெஃபினட்டா நீட் தேர்வு தளபதி தமிழக முதல்வராக வந்தா நடக்காது. கடைசியா பார்த்தா பொன்முடியோட பேரனே வந்து நீட் எழுத போறாரு. இத இப்ப என்ன கேக்குறது என்ன பண்றதே தெரியல. அதுதான் இப்ப மீம் டெம்ப்ளேட்டா மாறி இருக்கு. நல்லா இருக்க மாட்டானா நீ? டிக்டாக் பண்றோம். நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். அரசியல் தலைவர்கள் கிட்ட கேள்வி கேட்டா எப்ப பாரு பதில் சொல்லிட்டே இருக்க கூடாது, தெரியாதுன்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த கேள்வியை சீமான் கிட்ட கேக்குறாங்க. சார் நீங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லினே இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன எல்லாமே தெரியுமா, ஒண்ணு கூட தெரியாதுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேக்குறப்ப அதுக்கு ஒரு டக்கலா பதில் சொல்லியிருப்பாரு. அதுதான் பிற்காலத்துல ஒரு மீம் டெம்ப்ளேட்டாவே ஆச்சு. அண்ணாமலை வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து உங்களை பார்த்து சொல்லியிருக்காரு, செந்தமிழ் சீமா வந்து எந்த கேள்வி கேட்டாலும் எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு, அவர் பெரிய ஞானியா என்ன, எந்த அரசியல் தலைவர் தெரியலன்னு சொன்னதான் அவர் பெரிய அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தெரியல ஜோக்கே அடிக்கலாம். ஜோக் சொல்ல என்ன சிரிப்பு உனக்கு? இது ஜோக்கா? நீ ஜோக்காவன்னு சிரிச்சால என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க. இது ஜோக்காடா? இல்ல. பொதுவாவே அரசியல்ல இருக்கிற வாரிசு அரசியலோட மகள்கள் வந்து பெருசாவே வந்து ஒரு பெரிய மீம் டெம்ப்ளேட் ஆக மாட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் படத்துல நடிச்சு ஃபேமஸ் ஆனாரு. ஆனா விஜயகாந்தோட பையன் பிரபாகரன் படத்துல நடிச்சிருந்தாலும் ஃபேமஸ் ஆகல. பட் அவர் பேசுற அந்த ஒத்த டைலாக் தான் வந்து ஃபேமஸ் ஆச்சு. அதுல இருந்து விஜயகாந்துக்கு அப்புறம் பிரபாகரன் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதே இந்த டைலாக்னாலதான். அவர் தப்பி தவறி அன்னைக்கு ரைமிங்கா பேசினாரு. பட் இப்போ வரைக்கும் ஒரு டெம்ப்ளேட்டா போயிட்டு இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மாசா கெத்தா கேப்டனா அடுத்த இந்த லிஸ்ட்ல பிரபாகரனுடைய தாய் பிரேமலதாவை எடுத்துப்போம். சோ இவங்க வந்து பொதுவாவே வந்து ரொம்ப நல்ல கருத்துக்கள் தான் சொல்லுவாங்க, யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டாங்க. இப்பெல்லாம் வந்து எதுக்கடா வம்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஆனா நம்ம தலைவி அப்ப வேற மாதிரி கேள்வியை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கறப்ப கேப்டன் மாதிரி வந்து அவங்க பிஹேவ் பண்ணாங்க அப்படிங்கறத தாண்டி கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி இவங்களை லேடி கேப்டன் தான் கூப்பிடுவாங்களே. பிற்காலத்துல பரிதாபங்கள் வீடியோ வந்தோடனே இது எந்த அரசியல் தலைவியை வச்சு இதை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ஒருவேளை வானதியா சொல்றாங்க, ஏன்னா வானதி வாய்ஸும் கோபி வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் தான் தெரியுது அது வானதி பத்தி பேசல, பிரேமலதாவோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் தான் கலாச்சிருப்பாங்க. ஸோ நீங்க வேணா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். இப்போ நீங்க புதிய தலைமுறை ஆனந்த் இழுபறி நேத்து நீ தானே சொன்ன, உனக்கு தான் முதல் பதில். உன் பேர் நீ வந்து பழைய பரம்பரை தானே, உன் பேர் வந்து டிராவிடு தானே, இழுபறின்னு போட்டது நீ தானே, நீ கேட்ட நீ சொல்லு, நீ அதிகமா கேட்ட நீ கேளு, நீ கேளு. யாரு நாங்களா? சரி, உனக்கு காரணம் தெரியலன்னா நீ போய் துரைமுருகன்ட்ட கேளு. சரியா? அங்க போய் கேளு. உனக்கு காரணம் தெரியலன்னா நீ அங்க கேளு. எங்களை பத்தி நீ இங்க கேளு.
உனக்கு தெரியலைன்னா அரைமுருகன்ட்ட போய் கேளு. நீ கேளு, கேளுடா. அப்படித்தான்டா பேசுவேன். கேளு, உனக்கு இது வேணும்னா நீ அங்க போய் கேளு. நீ நிறைய கேட்ட, நீ கேளு. ஸோ நான் சொன்ன இந்த ஷோல இந்த 5 அரசியல் தலைவர்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு யார் வேணும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.